ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீரிஸ்ல ஏகப்பட்ட டிராகன்ஸ் இருக்கு. ஸோ அந்த டிராகன்ஸ் எல்லாம் யாரு? அதோடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்ன? அதோட ரைடர்ஸ் யாரு? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என் பேரு அதித்தி அண்ட் இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல என்னைய ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல நான் சொல்ல போற டிராகனுடைய பேர் வந்து சைராக்ஸ். சைராக்ஸ் உடைய ரைடர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரெனேரா டார்கேரியன். கோல்டன் கலர்ல இருக்கிற இந்த சைராக்ஸ் வந்து நம்ம ரெனேரா கூட 7 வயசுலயே பாண்ட் ஆன ஒரு டிராகன். ஓல்டு வெலேரியால ஒரு தேவதையுடைய பேரும் வந்து சைராக்ஸ் தான். இந்த சைராக்ஸ் வந்து கராக்சஸ் அளவுக்கு வந்து அப்படியே பெரிய ஆக்ரோஷமான டிராகன்லாம் கிடையாது. ஆனா ரெனேராவோட கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படியும். சீசன் 1ல டேமனை பார்க்க போறப்பையும் சரி, சீசன் 3ல கிங்ஸ் லேண்டிங் போறப்பையும் சரி, இந்த டிராகன் வந்து அப்படியே தனிச்சு தெரியும். ரெண்டாவது நான் சொல்ல போற டிராகன் வந்து கெராக்சஸ். கெராக்சஸ் உடைய ரைடர் வந்து டேமோன் டார்கேரியன். பிளட்வர்ம் அப்படின்னு அழைக்கப்பட்ட நம்ம கெராக்சஸ் வந்து வெஸ்டிரோஸ் உடைய ஒரு பெரிய போர் டிராகன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிவப்பு கலர்ல உடல், ஒரு மாதிரி நீளமா இருக்கும், வித்தியாசமா கத்துற சத்தம், இதெல்லாம் வந்து அதோடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இதோடைய குணத்துக்காகவே தான் இதுக்கு பிளட்வர்ம் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வந்தது. மூணாவது டிராகன் பேரு சீஸ்மோக். சீஸ்மோக்கை வந்து முன்னாடி ஓட்டிட்டு இருந்தவர் லேனார். லேனார் வந்து காணாம போனதுக்கு அப்புறமா இந்த டிராகனை இப்ப வந்து ஆடம் ஆஃப் ஹல் வச்சிருக்காரு. வெள்ளியும் சாம்பலும் கலந்த நிறத்துல இந்த டிராகனை வச்சுதான் நம்ம ஆடம் வந்து டீம் பிளாக் உடைய முக்கியமான டிராகன் ரைடரா மாறினாரு. நாலாவது டிராகன் வந்து ட்ரீம் ஃபயர். ஹெலெனா டார்கேரியனுடைய டிராகன். இது வந்து டீம் கிரீன் உடைய முக்கியமான டிராகன் சொல்லலாம். ஆனா இது வந்து எந்த போருக்குமே போனது கிடையாது. பட் இதோடைய அனுபவமும் இதோட அறிவையும் வச்சு வாகாருக்கு அடுத்தபடியா பயங்கர ஸ்ட்ராங்கான டிராகன் இதுன்னு சொல்லுவாங்க. வாகர் வந்து வெறும் டிராகன் கிடையாது. இது வந்து ஒரு நியூக்ளியர் வெப்பன் அண்ட் இதை ஓட்டுறவர் வந்து ஏமோன் டார்கேரியன். ஏகான் தி கான்கரரோட சகோதரியான விசன்யா ஓட்டின இந்த டிராகனை வந்து லேனா வெலேரியன் வச்சிருப்பாங்க. லேனா வெலேரியனுக்கு அப்புறமா தான் இந்த டிராகன் வந்து நம்ம ஏமோண்டு கிட்ட வந்தது. லூக்கையும் அராக்ஸையும் பயங்கரமா பயமுறுத்தினது, மேலிச வீழ்த்தினது அப்படின்னு சொல்லி டீம் கிரீனுக்கு பயங்கரமா பலம் சேர்க்கிற ஒரு டிராகன் இது. ஆறாவது மூன் டான்சர். மூன் டான்சருடைய ரைடர் வந்து பேலா டார்கேரியன். இதை வச்சுதான் வந்து பேட்டில் ஆஃப் த கல்லட்டுக்கு அப்புறமா அந்த நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்வையிடுறதுக்காகவும் அங்க போறதுக்காகவும் நம்ம பேலா யூஸ் பண்ணுவாங்க. பயங்கர ஸ்பீடான டிராகன் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அடுத்ததை வந்து நம்ம தலைமை ஷீப் ஸ்டீலர் நம்மளுடைய ரேனா டார்கேரியன் வந்து கிளைம் பண்ணிட்டு போய் ஒரு பெரிய நாச சம்பவத்தை ஏற்படுத்தியிருப்பாங்கல்ல. ஸோ இது வந்து ஒரு வைல்ட் டிராகன். ஆடுகளை வந்து வேட்டையாடி கொண்டு சாப்பிட்றதுனால தான் அதுக்கு ஷீப் ஸ்டீலர் அப்படின்னு சொல்லிட்டு பேரே வந்தது. இது வைல்ட் டிராகன் அப்படிங்கிறதுனால இதை எளிதில் டேம் பண்ண முடியாது. அதனால தான் அந்த போருக்கு கூட்டிட்டு போனதுக்கப்புறம் மேட்ச் இது டீம் எதுன்னு தெரியாம போட்டு எல்லாரையும் செஞ்சிருச்சுது. அடுத்ததா டைராக்சஸ் அப்படிங்கிற டிராகன். ஜனேராவோட 3வது மகனான ஜாஃப்ரியுடைய டிராகன் தான் இது. இன்னும் இளம் டிராகனாவே இருக்கிறதுனால இது பெருசா போருக்குலாம் போகல. அடுத்ததா ஸ்டார்ம் கிளவுட் அப்படிங்கிற டிராகன். இந்த டிராகனுடைய ரைடர் வந்து ரெனேரா அண்ட் டேமனுடைய மகனான ஏகான் 3 டார்கேரியன். இதுவும் வந்து ஒரு குட்டியான டிராகன் தான். ஸோ போருக்கெல்லாம் இப்போ வரைக்கும் போகல. அடுத்ததா வெர்மித்தோர். வெர்மித்தோரை வந்து ஹியூ ஹேமர் அவர்கள் வந்து கிளைம் பண்றாரு. இதுவும் வந்து ஒரு பெரிய டிராகன், பயங்கரமா அனுபவம் உள்ள டிராகன் தான். முன்னொரு காலத்துல கிங் ஜெஹரிஸ் உடைய டிராகனா இருந்த இது பிளட் ஃபியூரி அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்ததா வந்து சில்வர்விங் அப்படிங்கிற டிராகன். இந்த டிராகனுடைய ரைடர் வந்து உல்ஃப் ஒயிட். ஸோ குயின் அலிசேன் அப்படிங்கிற டிராகன், அதாவது முன்னொரு காலத்துல இருந்தது. ரொம்ப அமைதியான டிராகனான இது தானாவே வந்து புது ரைடர்ஸை தேர்வு செய்யும்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து டீம் பிளாக்கு ஒரு பெரிய பலம் தான். அடுத்தது வந்து டெசேரியன். டெசேரியன் வந்து டேரோன் டார்கேரியனுடைய டிராகன். ப்ளூ குயின் அப்படின்னு சொல்லப்பட்டு நீல நிறத்துல ஒரு மாதிரி அழகா இருக்கும் இந்த டிராகன். இந்த டிராகன் வந்து டீம் கிரீனுக்கு ஒரு மிகப்பெரிய பலமா பார்க்கப்படுது. சீசன் 3ல நிறைய சம்பவங்கள் இதை வச்சு இருக்கும் அப்படின்னு ஸ்பாயிலர்ஸ் போட்டிருக்காங்க. இறந்து போன டிராகன்ஸ் யார் யாருன்னு பார்த்துருவோமா? முதல்ல வந்து பெலேரியான். ஏகான் தி கான்கரருடைய புகழ்பெற்ற டிராகன். ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கூட்டியே இந்த டிராகன் வந்து செத்து போயிருச்சு. ஆராக்ஸ், லுசேரிஸோட டிராகன். வேகாரால ஸ்டார்மெண்ட் கிட்ட இந்த டிராகன் வந்து கொல்லப்பட்டது. அடுத்ததா வந்து மேலிஸ். ரேனிஸோட இந்த டிராகன் வந்து ஸ்டார்மெண்ட்ல வேகாருக்கு எகெயின்ஸ்டா வீர மரணம் அடைந்தது. அடுத்தது சன்ஃபயர். சன்ஃபயரை வச்சு ஒரு பெரிய சம்பவமே நமக்குலாம் காத்திருக்கு. இது வந்து இப்போதைக்கு பயங்கரமா காயம்பட்டு ஒரு மாதிரி இறந்து போயிடுச்சு அப்படின்னு எல்லாராலையும் கருதப்படுறது. அடுத்தது வெர்மேக்ஸ். நம்ம ஷீப் ஸ்டீலராலையும் ரேனாவாலையும் போட்டு தள்ளப்பட்ட ஒரு டிராகன். ஸோ இதுல வந்து உங்க ஃபேவரட் டிராகன் எது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.